கவனிங்க. பிற்கால சோழ வம்சத்தை மீட்டெழச் செய்தவர் யார் அப்படின்னா விஜயாலய சோழன். அடுத்த கேள்வி, கீழ்காணும் பாண்டிய அரசர்களுள் களப்பிரர் ஆட்சியை முடித்து வைத்தவர் என அறியப்படுபவர் கடுங்கோன். அடுத்த கேள்வி, கீழ்காண்பவற்றில் சோழர்களின் நிர்வாகத்தில் மிகச்சிறிய அலகு எதுன்னு கேட்டாங்கன்னா ஊர். அடுத்த கேள்வி, விஜயாலயன் வழிவந்த சோழ வம்சத்தின் கடைசி அரசர் யார் அப்படின்னா ஆதி ராஜேந்திரன். அடுத்த கேள்வி, சோழர்களின் கட்டிடக்கலைக்கான எடுத்துக்காட்டை எங்கு காணலாம் அப்படின்னா தஞ்சாவூரில் காணலாம். அடுத்த கேள்வி, கீழ்காண்பவற்றுள் எந்த இந்திய பகுதிக்கு மார்க்கோ போலோ 13ஆம் நூற்றாண்டின் இறுதி பகுதியில் சென்றார் அப்படின்னா ஆன்சர் பாண்டிய நாடு. அடுத்து, பிரகதீஸ்வரர் கோவிலை கட்டியவர் முதலாம் ராஜராஜ சோழன். அடுத்த கேள்வி, டேஷ் வேத கல்லூரி ஒன்றை எண்ணாயிரத்தில் நிறுவினார் அப்படின்னா முதலாம் ராசேந்திரன். அடுத்து, வேள்வக்குடி செப்பேடுகள் பாண்டியர்களை பற்றி தான் பேசுது. அதுக்கான கொடையாளி யார் அப்படின்னா பராந்தக நெஞ்சுடையான். அடுத்த கேள்வி, பாண்டிய பேரரசின் அரசு செயலகம் எழுத்து மண்டபம் என அழைக்கப்படுகிறது. அடுத்து, மதுரை பாண்டியர்களின் தலைநகர், கங்கை கொண்ட சோழபுரம் சோழர்களின் தலைநகர், அஞ்சு வண்ணத்தார் அப்படிங்கிறது கடல்சார் வாணிகர், மணி கிராமத்தார் அப்படின்னா உள்நாட்டு வணிகர்.